Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video Trading Technical Mastery Full Course episode number 19 double candlestick patterns நம்ம எப்படி யூஸ் பண்றது, எந்தெந்த candlestick important ஆன candlestick அப்படின்றத சார்ட்ல நாம எக்ஸாம்பிளோட கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். And okay, இந்த வீடியோ டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கு நான் எடுத்திருக்கிறது XAU USD கோல்டோட CFD சார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்த்துருவோம். ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்குமே டீப்பான எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் ரெஃபரன்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டீப்பான இன்ஃபர்மேஷனுக்கு பழைய வீடியோஸ் இருக்குது. நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு பின்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோஸில் போய் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸில் டபுள் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது எங்கல்ஃபிங்கில் ரெண்டு டைப், புல்லிஷ் அண்ட் பேரிஷ். ஓகேங்களா? அதே மாதிரி ஹராமியில் பார்த்தீங்கன்னாலும் புல்லிஷ் அண்ட் பேரிஷ், புல்லிஷ் ஹராமி பேரிஷ் ஹராமி அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி பைர்சிங் பேட்டர்ன் டார்க் கிளவுட் கவருக்கு அப்புறம் ட்வீசர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீசர்ஸில் டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டு கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். இவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபி பேரிஷ் எங்கல்ஃபி இதில் ரெண்டு, புல்லிஷ் ஹராமி பேரிஷ் ஹராமி ரெண்டு 4, பைர்சிங் பேட்டர்ன் டார்க் கிளவுட் கவர் ட்வீசர் டாப் ட்வீசர் பாட்டம், மொத்தம் 8 கேண்டில்ஸ்டிக்குங்க டபுள் கேண்டில்ஸ்டிக்கில். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறதுனால இந்த வீடியோலையும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண நான் விரும்பலை. ரெஃபரன்ஸுக்கு பழைய வீடியோஸ் நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் மட்டும் காட்டிடுறேன். டபுள் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கடைசியாக ட்ரேடாக இருக்கக்கூடிய ரெண்டு கேண்டில்ஸ்டிக்கை வச்சு, அதாவது இப்போ இந்த கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரேடாக இருக்கிற கேண்டிலையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸுக்கு சொன்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் கிடைக்கும்போது தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சிலர் இந்த லெவலில் பை பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் இந்த லெவலில் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும். அதில் நம்ம எந்த அளவுக்கு தெளிவான டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய ட்ரேடிங் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ஒரு வழிவகுக்கும். ஓகே, இப்போது டபுள் கேண்டில்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கல்ஃபியில் புல்லிஷ் எங்கல்ஃபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பியரிஷ் ரெட், அதாவது மார்போசோ கேண்டிலோ அல்லது ஒரு ஆஃப் பாடி கேண்டிலோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட்டாக புல்லிஷ் கேண்டில் வந்து முழுங்கி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபிங். ஸோ இதோட மொமெண்டம் அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, வர்ற ப்ரைஸ் லிக்விடிட்டி கிராப் ஆகி திரும்ப மேலே போகுது. அதாவது இந்த பேட்டர்னுக்கு நான் சொல்கிறேன். இது இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வர்றதும் ஒரு எங்கல்ஃபி எடுக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் இதுவும் ஒரு எங்கல்ஃபி எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு எங்கல்ஃபியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதும் அதை நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய வழி அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப கவனமாக தேவை. ஏன்னா என்றைக்குமே அதாவது இதில் இந்த லிக்விடிட்டியில் நம்ம பார்ப்போம், லிக்விடிட்டி போகும்போது நம்ம பார்ப்போம் ஆர்டர்ஸ் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல தான் ட்ரேட் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் லெவல்ஸ். ஓகேங்களா? ஒருத்தர் பை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னா அவருடைய ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அல்லது டார்கெட் அடிக்கும். அடுத்த டைரெக்ஷனுக்கு அடுத்து அவர் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் உடஞ்சதோ அங்கே தான் பை பண்ண பார்ப்பாங்க.
அண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த லெவல்ஸ் அப்படின்றது மாறுபடும். அதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கான சக்ஸஸ் அப்படின்றதும் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எங்கல்ஃபிங் அப்படின்றது ப்ரீவியஸ் கேண்டிலை அடுத்த கேண்டில் முழுங்கி இருக்கணும். அது சிகப்பு பச்சையை முழுங்கி இருந்துச்சு அப்படின்னா பியரிஷ், அண்டு பச்சை கேண்டில் சிகப்பு கேண்டில் முழுங்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ். ஓகேவா? ரைட். அடுத்தது ஹராமி. ஹராமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்சைட் பாருங்க. ஒரு மார்போசோ இருக்கணும். மார்போசோக்கு அடுத்து வரக்கூடிய ஆப்போசிட் இன்சைடு கேண்டில். இது புல்லிஷ் டு பெயரிஷ் வந்திருக்கிறதுனால பெயரிஷ் ஹராமி, பெயரிஷ் டு புல்லிஷ் வந்திருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் புல்லிஷ் ஹராமி. ஓகேங்களா? இந்த பெயரிஷ் ஹராமி ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் வரணும். புல்லிஷ் ஹராமி ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டில் தான் வரணும். வேறு லொக்கேஷனில் வந்தால் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெயர்சிங் பேட்டர்ன். இந்த சார்ட்டில் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கடினம். ஸோ நம்ம எகைன் நிஃப்டிக்கே போயிடுவோம். ஓகேங்களா? நிஃப்டியும் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. ஓகே, ஒரு 1 hour சார்ட் போடுவோம். ஒரு 15 minute. ஓகே, ரைட். இது அங்கே இருக்குது பாருங்கள். இது கேப் அப் ஓப்பன். ரைட். பெயர்சிங் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு பியரிஷ் டு புல்லிஷ் ரிவர்சலுங்க. அது எப்படின்னா, ஒரு பியரிஷ் மார்போசோ ஃபாலோட் பை புல்லிஷ் மார்போசோ, அதாவது அந்த புல்லிஷ் மார்போசோவுக்கு முன்னாடி பியரிஷ் மார்போசோ கேண்டில் டவுன் சைட் க்ளோஸ் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஓப்பன் இருக்கணும். நம்ம எடுக்கிற செகண்ட் கேண்டில் வந்து கேப் அப் ஓப்பன் இருக்கணும். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பியரிஷ் கேண்டில் வந்துருச்சுப்பா, இதுக்கு கீழே நாங்கள் போக விரும்பலை, மேலே ஓப்பன் ஆகி நாங்கள் புல்லிஷாக மேலே வந்துட்டோம். அப்போ இந்த செல்லர் வீக்கர் ஆகிறான். அப்போ இந்த செல்லர் வந்து வீக்கர் ஆகிற ஒரு ரீசன்னால் தெளிவாக நம்மளால் அடுத்து செல் சைடு மூமெண்டம் எதிர்பார்க்க வேண்டாம், பை சைடு போகலாம் அப்படின்றது தான். அண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பியரிஷ் பேட்டனுக்கு, இந்த பெயர்சிங் பேட்டனோட பியரிஷ் பேட்டனுக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதுக்கு நேம் டார்க் க்ளவுட் கவர். டார்க் க்ளவுட் கவர் அப்படின்றது கருமேகங்கள் சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது அடித்து கீழே தள்ளுறதுக்கு, புல்லிஷ் ப்ரைஸை கீழே புஷ் பண்ணி எகைன் தள்ளுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இந்த டார்க் க்ளவுட் கவர் பேட்டர்ன் வரும்போது கிடைக்கும். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில், அதுக்கு முன்னாடி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கணும். ரெண்டுமே மார்போசோவாக இருந்துச்சுன்னா பெட்டர். இந்த பியரிஷ் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த புல்லிஷ் கேண்டிலோட 50%க்கு கீழே க்ளோஸ் இருந்துச்சுன்னா டார்க் க்ளவுட் கவர். அண்ட் பெயர்சிங் பேட்டனுக்கு இந்த பியரிஷ் கேண்டிலோட 50%க்கு மேலே இந்த புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் இருந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா பெயர்சிங் பேட்டர்ன் அப்படின்றது வந்துடும். அண்ட் இதுக்கான டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் போய் அதை பார்த்துக்கலாம். நோட்ஸ் ரெஃபரன்ஸ் நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்கிறேன். அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்வீசர்ஸில் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோங்க. இப்போது ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பியரிஷ் கேண்டில் அடுத்த புல்லிஷ் கேண்டில் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ட்வீசருங்க. சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹை அண்ட் லோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து ட்வீசர் பாட்டம். ட்வீசர் டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் புல்லிஷ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ பாயிண்ட்டும் பியரிஷ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ பாயிண்ட்டும் சைடு பை சைடு ஃபார்ம் ஆகும். அது வந்து ட்வீசர் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ட்வீசர் டாப் அண்ட் ட்வீசர் பாட்டம் அப்படின்றது கம்ப்ளீட் கன்சால்டேஷனை தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். அது ரிவர்சல், அதாவது நீங்கள் இன்னொன்று இப்போ இந்த ஃபேமஸாக இதில் சொல்கிறாங்கல்ல, என்னென்னா சப்ளை டிமாண்டில் ரேலி பேஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக கேண்டில்லே பார்க்கலாம். அது என்னென்னா ட்வீசர் டாப் மேலே வந்துச்சுன்னா ரேலி பேஸ் ட்ராப்பு, ட்வீசர் பாட்டம் கீழே வருதுன்றப்ப ட்ராப் பேஸ் ரேலி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ரீட் பண்ணி பழகினீங்கன்னா எந்த கான்செப்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேண்டில் ஸ்டிக் தெரியாமல் போய் தடுமாற வேண்டாம். அண்டு ரெஃபரன்ஸுக்கு அந்த பழைய வீடியோஸ் எடுத்துக்கோங்க. இருக்கக்கூடிய டவுட்ஸ் எது இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் ஆர் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி எது உங்களுக்கு ஃபேவராக இருக்குமோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம்.
அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 20 ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு நல்லபடியாக கற்றுக்கிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ், நான் சொல்கிறது மெயினாக தான், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள்.